விண்டோஸோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் OS ஆன விண்டோஸ் 11 வந்து அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த விண்டோஸ் 11ல என்ன மாதிரியான புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, விண்டோஸ் 11ஓட அப்டேட் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமா, எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விண்டோஸ் 11 பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய OS எல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். விண்டோஸ் XP ஒரு பயங்கரமான சக்சஸான OS. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் விண்டோஸ் விஸ்டா அப்படின்னு ஒரு OS கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு நேம் இருக்கு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபெயிலியரான OS அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆப் வந்து சப்போர்ட் பண்ணல. சோ விண்டோஸ் விஸ்டா ஃபெயிலியர் ஆன உடனே அவசரமா விண்டோஸ் 7 அப்படின்னு ஒரு புது OS ரிலீஸ் பண்ணாங்க. விண்டோஸ் விஸ்டாவுக்கும் விண்டோஸ் 7க்கும் செம மாடிஃபிகேஷன், ஒரு பயங்கரமான OS. இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் வந்து இன்னும் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான OS. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன்லாம் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்ச உடனே ஸ்மார்ட் போனுக்கும் டெஸ்க்டாப்புக்கும் ஒரே மாதிரி OS எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி விண்டோஸ் 8 அப்படின்னு ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க. இதுவுமே ஒரு பயங்கரமான ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா அந்த ஸ்டார்ட் மெனுவை சேஞ்ச் பண்ணது அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாச்சு. அதுக்கப்புறமா 2015ல விண்டோஸ் 10 அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. பயங்கரமான சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே பயங்கரமா போயிட்டு இருக்குது. இந்த விண்டோஸ் 10 தான் விண்டோஸோட லாஸ்ட் OS அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் வெர்ஷன் வருமா வராதோ தெரியல. ஆனா விண்டோஸ் 10க்கு அப்டேட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம், அதை மட்டுமே டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால விண்டோஸ் 11 வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய வருஷங்கள் போயிட்டு இருந்தது. இப்போ ஃபைனலா விண்டோஸ் 11 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விண்டோஸ் 11 வந்து விண்டோஸ் 10 மாதிரியே தான் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஆனா அதுல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஸ்டைல், கஸ்டமைசேஷன், அனிமேஷன் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா விண்டோஸ் அப்படினாலே டக்குன்னு ஞாபகம் வருது நமக்கு ஸ்டார்ட் மெனு தான். அந்த ஸ்டார்ட் மெனுவை இங்க கஸ்டமைஸ் பண்ணி லெஃப்ட் சைடுல இருந்ததை இங்க சென்டர்ல கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் மெனு பக்கத்துல சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பார் வந்து இங்கேயும் இருக்குது. ஆனா அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்க சர்ச் பண்ணாம ஸ்டார்ட் மெனுவோட டாப்ல போய் சர்ச் பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பாட்டம்ல இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே நம்ம புது ஆப் ஓபன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமைஸ் ஆகி சென்டர் பொசிஷன்ல இருக்கிற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. UI இன்டர்ஃபேஸை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒரு கிளாஸியான லுக் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. விண்டோஸ் விஸ்டா அப்படிங்கிறதுல அந்த கிளாஸியான லுக் கொண்டு வந்தாங்க. அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி செம்ம ஸ்டைலா, நல்ல கலர்ஃபுல்லா, ஒரு சூப்பரான ஸ்டைல்ல இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க அனிமேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது போக ஐகான்ஸ் எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லா ஸ்டைலா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக அந்த எட்ஜஸ் எல்லாமே ரவுண்டட் கார்னர் மாதிரி ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவராலா UI இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்டைலாவும் சூப்பராவும் கலர்ஃபுல்லாவும் இருக்குது. அதுக்கப்புறம் இதுல பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடுல ஆல்ரெடி இருந்த அந்த நோட்டிபிகேஷன் பாரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதுல கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட்ல மேல இருந்து கீழ ஸ்வைப் பண்ணா சில குயிக் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த குயிக் செட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்க லெஃப்ட் சைடுல உள்ளத ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அங்க விட்ஜெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நமக்கு தேவையான மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்றதுக்கும் நிறைய விட்ஜெட்ஸ் வந்து ஆட் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழ போனோம் அப்படின்னா நியூஸ் ஃபீட் கொடுத்திருக்காங்க. முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே நம்ம அதுல பாத்துக்க முடியும். சோ நம்ம இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி அதுல ரெக்கமெண்டேஷனும் பண்ணுவாங்க. சோ இது ஆண்ட்ராய்ட் போன்ல ஆல்ரெடி கூகுள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம லெஃப்ட் சைடுல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அதுலயும் இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வரும். சோ அந்த விஷயத்தை தான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு ஆப்டிமைசேஷன் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முக்கியமா நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா பேட்டரி கன்சியூம் பண்றது விண்டோஸ் 10 விட விண்டோஸ் 11 வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விண்டோஸ் 10ல கொடுக்கக்கூடிய அப்டேட்டை விட விண்டோஸ் 11ல கொடுக்கக்கூடிய அப்டேட் வந்து இங்க 40% வந்து ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த ஃபீச்சர் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் வீட்ல சிஸ்டம் இருக்கும், லேப்டாப் இருக்கும். ஆனா எல்லார் வீட்லயுமே பிராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது. மொபைல்ல தான் ஹாட்ஸ்பாட் போட்டு நம்ம சிஸ்டம், லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். டக்குன்னு நீங்க சிஸ்டம்ல கனெக்ட் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற 1 GB 1.5 GB டேட்டாவுமே காலி ஆயிடும். எங்க போச்சு அப்படின்னு பார்த்தா சிஸ்டமோட பேக்ரவுண்ட்ல அப்டேட்ல வந்து டேட்டாவை காலி பண்ணிருக்கும். இதனால நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த அப்டேட் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்போம். சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்க அப்டேட் உடைய சைஸை வந்து ரெடியூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 40% சைஸ் ரெடியூஸ் ஆன அப்டேட் தான் விண்டோஸ் 11ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக விண்டோஸ் 10ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 ஃபுல் OS அப்டேட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 4 GB வரும் அப்படின்னு சொல்லலாம். அதையுமே இப்போ இயர்லி ஒன்ஸ் கொடுக்கிற மாதிரி இந்த விண்டோஸ் 11ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதனால பேக்ரவுண்ட்ல அப்டேட்ஸ்க்காக நம்ம நிறைய டேட்டாவை லூஸ் பண்றது இங்க குறைய போகுது. அடுத்து இங்க ஸ்னாப் லேஅவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. நமக்கு தேவையான மாதிரி இத கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம மினிமைஸ் பண்ணும்போது நம்ம டெஸ்க்டாப்ல 3 ஆப் தெரியணுமா இல்ல 4, 5 எந்த மாதிரி நமக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லேஅவுட் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லேஅவுட்டை சிஸ்டம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம மினிமைஸ் பண்ணும்போது நம்ம ஓபன் பண்ணியிருக்கிற அந்த ஆப் எல்லாமே அந்த லேஅவுட்ல காமிக்கும். இதனால ஒரு ஆப்பை பெருசா வச்சுட்டு மத்ததெல்லாம் சின்னதா வச்சு ஒரே டைம்ல மல்டிபிள் ஆப்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே
ஒரு சூப்பரான ஃபீச்சரா கொண்டு வராங்க. அடுத்து விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க. அதுல ரொம்ப முக்கியமா மல்டிபிள் மானிட்டர்ஸ் வந்து ஈஸியா விண்டோஸ் 11ல வந்து ஹேண்டில் பண்ணும். நீங்க ரெண்டு மானிட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு மானிட்டரை டிஸ்கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மானிட்டர்ல உள்ளது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரைமரி மானிட்டருக்கு வந்துரும். திருப்பி அதே மானிட்டரை கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயம் எல்லாமே அந்த செகண்டரி மானிட்டர்ல அப்படியே சேவ் பண்ண மாதிரி அது ஷோ ஆகும். இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். அதே மாதிரி நீங்க வீட்ல வந்து டெஸ்க்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு டிராவல் பண்ண போறீங்க. டிராவல் பண்ண போறோம் அப்படின்னா டெஸ்க்டாப்பை நம்மளால தூக்கிட்டு போக முடியாது. சோ அந்த டைம்ல நம்ம லேப்டாப்பை எடுத்துட்டு போவோம். அப்ப லேப்டாப்ல இதுல இருக்கக்கூடிய அந்த வொர்க் ஸ்பேஸ் நம்ம ஓபன் பண்ணியிருக்கிற ஆப் இந்த டேட்டா எல்லாமே அப்படியே வரணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. ஜஸ்ட் நம்ம கேபிள்ல கனெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை அப்படியே நம்ம லேப்டாப்ல காப்பி பண்ணிட்டு அப்படியே நமக்கு டிராவல் பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ஆபீஸ்ல போய் நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அதிகமா டிராவல் பண்றவங்க மல்டி டாஸ்கிங் பிசினஸ் பண்றவங்களுக்காக சூப்பரா அதுவும் விண்டோஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்டோஸ் 11 குள்ளேயே மைக்ரோசாஃப்ட் டீம் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து இன்டகிரேட் பண்ணி கொடுக்க போறாங்க. ஏன்னா லாக்டவுன்னால நிறைய பேர் வந்து இங்க கான்ஃபரன்சிங்காக ஆன்லைன் ஆப்பை தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அவங்களுக்காகவே மைக்ரோசாஃப்ட் உடைய ஆப்பை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இன்டகிரேட் பண்ணி தான் கொடுக்க போறாங்க. ஏற்கனவே ஸ்கைப் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் கிட்ட ஒன்னு இருக்குது. சோ அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் போக இதுல எக்கச்சக்கமான நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் டீம் அப்படின்னு ஒரு ஆப் வந்து வச்சிருக்காங்க. சோ அதன் மூலமா நீங்க இனிமே விண்டோஸ்லயே வீடியோ கான்ஃபரன்சிங் எல்லாமே பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா அதுக்குன்னு நீங்க தனியா ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து இந்த விண்டோஸ் 11ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரும் எடுத்துட்டு வராங்க. இப்போ எல்லாமே டச் ஸ்கிரீன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. நிறைய லேப்டாப் கூட டச் ஸ்கிரீனோட லேப்டாப் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி விண்டோஸ் 11ல நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்திருக்காங்க. லேப்டாப்பாவும் யூஸ் பண்ண முடியும், அந்த மானிட்டரை மட்டும் நம்ம கலட்டி டேப்லெட்டாவும் யூஸ் பண்ண முடியும். ஆனா விண்டோஸ் 10ல இருந்து அந்த டேப்லெட் மோட் அப்படிங்கறத இங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. லேப்டாப்ல இருந்து அந்த ஸ்கிரீனை கழட்டி நம்ம டச் ஸ்கிரீன் மாதிரி டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கீபோர்டு வந்து சைடுல மொபைல்ல இருக்க மாதிரி சின்னதா கொடுத்துறாங்க. அதுலயே எமோஜிஸ் எல்லாமே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா விட்ஜெட்ஸ் பார்க்க முடியும், ரைட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க முடியும். அப்புறம் கீழே எப்பயும் போல ஸ்டார்ட் மெனு இதெல்லாமே வந்துருது. சோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்குது. அதுலயும் நம்ம பென் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்றது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமா டைப் பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இதுல இருக்குது. அடுத்து மைக்ரோசாஃப்ட்டோட ஸ்டோர். விண்டோஸ் 10 யூஸ் பண்ண நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் இருக்கா அப்படினே தெரியாது. ஏன்னா எது தேவை அப்படினாலுமே பிரவுசர்ல போய் தேடுவாங்களே தவிர ஸ்டோர்ல போய் தேட மாட்டாங்க. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட அந்த அளவுக்கு கேவலமா மைக்ரோசாஃப்டோட ஸ்டோர் இருந்தது. அதுல நிறைய இம்ப்ரூவ் பண்ணி புது புது ஃபீச்சர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து ஒரு புது லேஅவுட்டோட ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல இங்க எடுத்து வராங்க. நமக்கு தேவையான ஆப்ஸ், விண்டோஸ் உடைய எல்லா ஆப்புமே இந்த ஸ்டோர்ல வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தேவையானது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேமிங், மூவிஸ் இதெல்லாமே அவைலபிளா இருக்கும். மூவி கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதுலயே பார்த்துக்க முடியும். சோ இந்த மாதிரி ஸ்டோரை வந்து நல்ல ஒரு அப்கிரேட் கொண்டு வராங்க. அது போக இந்த ஸ்டோர்ல ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா சொன்ன விஷயம் என்னன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸும் அவைலபிளா இருக்கும். அமேசான் ஸ்டோர் கூட நாங்க டை அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அமேசான் உடைய ஆப் ஸ்டோர் கூட டை அப் பண்ணதுக்கு பதிலாக பிளே ஸ்டோர் கூடயே பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா பிளே ஸ்டோர்ல தான் எல்லா ஆப்புமே அவைலபிளா இருக்கும். அமேசான் ஸ்டோருக்கு போனா கூட ஒரு சில ஆப் வந்து அவைலபிளா இருக்காது. சோ அதெல்லாம் நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியுமா, இல்ல டைரக்டா ஏபிகே ஃபைலா நம்மளால டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இது வரைக்கும் அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. சோ அமேசான் ஆப் ஸ்டோர்ல இருக்கிறத நம்மளால ட்ரை பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டைரக்டா ஆப் மாதிரி ஓபன் ஆக போதா இல்ல மொபைல் சைட் மாதிரி பிரவுசர்ல ஓபன் ஆக போதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சோ எது எப்படி இருந்தாலுமே விண்டோஸ் 11ல ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்தது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்பை தேவையில்லாம இன்ஸ்டால் பண்ணி சிஸ்டமோட லோட இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகுது. கடைசியா கேமிங். இங்க கேமிங்காக எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா உங்களுடைய Xboxல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஆட்டோ HDR அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. HDRல இன்னும் நம்ம குவாலிட்டியா கேம் வந்து விளையாண்டுக்க முடியும். நல்ல ஷார்ப்பாவும் நல்ல கலர்ஃபுல்லாவும் கேமிங் வந்து இனிமே இருக்கும். அது போக இங்க டைரக்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து புதுசா கொண்டு வராங்க. இந்த டைரக்ட் ஸ்டோரேஜ் ஃபீச்சர் வந்து டைரக்டா GPU யூஸ் பண்றதுனால இன்னும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதனால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து விண்டோஸ் 10 விட விண்டோஸ் 11ல ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ இவ்வளவுதான் விண்டோஸ் 11ல ரொம்ப ஹைலைட்டா சொல்லியிருக்கக்கூடிய புது புது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு வரும்போது ரிமூவ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா கீழ இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் பாரை பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட், ரைட், டாப் இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல வச்சுக்குவோம். சில நேரம் அதை மாத்தி மாத்தி வச்சு கூட நம்ம விளையாண்டுருப்போம். சில
சில நேரம் மாறிடுச்சு, எப்படி அதை மாத்துறதுன்னு தெரியாம கூட இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த டாஸ்க் பாரை இனிமே சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷனை வந்து விண்டோஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை விண்டோஸ் 11ல இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. நமக்கு தேவை அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் பிரவுசரை யூஸ் பண்ணிக்கணும். எட்ஜ் பிரவுசர்லயும் நிறைய புது புது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல என்னென்ன ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி தேவைப்படுறவங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சிஸ்டம்ல விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான மினிமம் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ப்ராசஸர் வந்து டுயல் கோரா இருக்கணும், 1 GHz ஸ்பீடுக்கு மேல ரன் ஆகணும், மினிமம் 4 GB RAM இருக்கணும், 64 GB ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயா இருக்கணும். 64 GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது OS மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியுமா, அதுக்கு மேல நீங்க நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து இன்னும் அதிகமா இருக்கணும். இங்க கிராபிக்ஸ் வந்து டைரக்ட் X12 சப்போர்ட் இருக்கணும். ஃபர்ம்வேர் பார்த்தோம் அப்படின்னா UEFI இருக்கணும், செக்யூர் பூட் வந்து எனேபிள்ல இருக்கணும். முக்கியமா TPM 2.0 அப்படிங்கிற சிப் வந்து உங்க இதுல இருக்கணும். அந்த சிப் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும். ஒருவேளை உங்க சிஸ்டம்ல சிப் இருந்து எனேபிள் ஆகாம இருந்தது அப்படின்னா பயாஸ் செட்டிங் மூலமா ஈஸியா எனேபிள் பண்ணிக்கலாம். இது போக ஃபைனலா உங்களுடைய மானிட்டர் வந்து 720p ரெசல்யூஷனுக்கு மேல இருக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மினிமம் ரெக்யர்மெண்ட். இது இருந்தது அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம்ல விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன விஷயங்கள் பெரும்பாலான எல்லா சிஸ்டம்லயுமே இருக்கும். ஆனா TPM 2.0 அப்படிங்கிற சிப் வந்து நிறைய சிஸ்டம்ல இருக்காது. அதனால விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாம போகலாம். செக்யூர் பூட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனும் இல்லாம இருக்கும். இந்த ரெண்டும் உங்களுடைய சிஸ்டம்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்க சிஸ்டம்ல விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. சோ விண்டோஸ் 11 யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போ அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் 10 வச்சிருக்கிற எல்லாருக்குமே விண்டோஸ் 11 வந்து அபிஷியல் அப்டேட் கிடைக்கும். சோ அபிஷியல் அப்டேட்கான டேட் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஒருவேளை நீங்க பீட்டா வெர்ஷனே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். கீழ இருக்கக்கூடிய சர்ச் மெனுல விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல ஓபன் ஆகும். அதுல போய் நீங்க விண்டோஸ் 11க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ பீட்டா வெர்ஷன் அவைலபிளா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க சிஸ்டம்ல அப்கிரேட் ஆயிடும். இல்ல ப்ரோ இப்போதைக்கு நான் பீட்டா வெர்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணல, விண்டோஸ் 10 வந்து என்னுடைய சிஸ்டம்ல சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா, TPM இருக்கா இல்லையா, இதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை செக் பண்றதுக்காகவே விண்டோஸ் வந்து அபிஷியலா ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. விண்டோஸ் PC ஹெல்த் அப்படிங்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்க சிஸ்டம்ல விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கறத அது வந்து ஷோ பண்ணிடும். அதுல உங்களுக்கு அப்டேட் இருந்தது அப்படின்னா நீங்க விண்டோஸ் 11 அப்டேட் வரும்போது நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது எரர் காமிச்சது அப்படின்னா என்ன எரர் அப்படின்னு பார்த்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ இதெல்லாம் இருக்குன்னு ப்ரோ விண்டோஸ் 11க்கு நான் அப்டேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. எனக்கு விண்டோஸ் 10 பெஸ்டா இருக்குது. விண்டோஸ் 10 நான் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 14 2025 வரைக்கும் ரெகுலரா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது வரைக்கும் நீங்க விண்டோஸ் 10 தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டது அப்படின்னா விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல ஒருவேளை அப்போ விண்டோஸ் 12 அப்படின்னு ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு சேஞ்ச் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். சோ அதனால விண்டோஸ் 10 யூஸ் பண்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் 2025 வரைக்கும். சோ கடைசியா நிறைய பேருக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கும், விண்டோஸ் 11 வந்து இன்டர்நெட்ல லீக் ஆச்சு, அந்த ISO ஃபைல் இருக்குது, அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டால் பண்றதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். அதை நான் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. சோ அது வந்து ரிஸ்க் ஜாஸ்தி தான். சோ அது போக TPM சிப் இல்லாத சிஸ்டம்ல கூட இன்ஸ்டால் பண்ற மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணி நிறைய இன்டர்நெட்ல வந்துருச்சு. சோ அதை ட்ரை பண்றதும் ட்ரை பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். நான் அதை ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. சோ விண்டோஸ் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த விண்டோஸ் 11 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விண்டோஸ் 11 வந்து ஒரு பயங்கரமான அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல விண்டோஸ் 10 அப்படியே கொண்டு வந்து அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி காமிச்ச மாதிரி இந்த விண்டோஸ் 11 வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது போக இந்த விண்டோஸ் 11 சம்பந்தமா உங்களுக்கு என்ன क्वेश्चंस இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ண முயற்சி பண்றேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை எல்லார்கிட்டயுமே மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பை.